தொடர் மழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுவாமித்தோப்பு, ஆண்டிவிளை, புத்தளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 600 ஏக்கருக்கு மேல் உப்பளங்கள் அமைந்துள்ளன. இவற்றில் 1000க்கும் மேற்பட்ட உப்பள தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இங்கிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு உப்பு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வழக்கமாக ஜனவரி முதல் ஜூன் வரை உப்பு உற்பத்தி விறுவிறுப்பாக நடக்கும். ஆனால் கடந்த 6 மாதங்களில் வழக்கத்துக்கு மாறாக அதிக மழை பெய்துள்ளது. இதனால் உப்பளங்களில் தண்ணீர் தேங்கி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடவை மாற மழை, கோடையிலையும் மழை, இப்பவும் மழை தான், எப்பவும் மழை தான் பெய்யுது. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு 25,000 கிட்ட உப்பளத்தில் நஷ்டம் தான். இப்போத்த கதைக்கு தண்ணியில் என்ன பெரிய கிடைக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு 500 பேர்கிட்ட இருக்கோம். இந்த உப்பளத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு வேலையும் வேறு வேலைகளுக்கு போக மாட்டாங்க. கூடுதல் வேலை தெரியாது. விற்பனைக்கு தயாராக இருந்த உப்பும் மழையில் கரைந்து வீணாகிவிட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். இதனால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என உப்பள உரிமையாளர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். உற்பத்தி குறைந்துள்ள நிலையில் உப்பு விலை அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் 1 டன் உப்பு 2000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.